சென்னை தியாகராய நகரில் இருந்து போதுமான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் போக்குவரத்து பாதிப்பை தவிர்க்க மாநகர பேருந்துகளுடன் தனியார் சிற்றுந்துகளும் இயக்கப்படுகின்றன. முழு அளவில் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் சென்னையில் முக்கிய பகுதியான தியாகராய நகரில் இருந்து சீராக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்தும் உரிய இடத்திற்கு செல்ல பேருந்துகள் வரவில்லை எனவும் மாணவர்கள் மற்றும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியதுடன் அலுவலகங்களுக்கு உரிய நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என்றும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். ஒரு 1 hour மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேளச்சேரி போகணும், ஒரு பஸ்ஸும் காணோம். 1 hourக்கு மேலே ஆச்சு, ஒரு பஸ்ஸும் இல்லை. ஒரு 5 ஆச்சு வரும்னு பார்க்குறோம். பட் we are waiting. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நின்னேன். 2 மணி நேரமாக நின்னதுக்கு இப்போ தான் நான் 49A வந்து இதோ இங்கே நிற்கிறேன். இங்கேயும் இந்த பஸ் இல்லை. அடையாறு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு கூட கிடையாது. இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டமாக ஆயிடுறது. என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். இது மினி பஸ்ஸுன்னு விட்ருக்காங்க. இது வந்து தாம்பரம் அந்த மாதிரி இதுக்கு விட்ருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. எந்த ஏரியாவுக்கு மெயினாக வேணுமோ அந்த ஏரியாவுக்கெல்லாம் விடவே இல்லை. இந்த ஏரியாவுக்கெல்லாம் விட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அடையாறு அந்த சைடு அண்ணா யூனிவர்சிட்டியெல்லாம் போகிறவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக